Hi friends, welcome to Abhi Evergreen Lifestyle. இன்னைக்கு நாம full day vlog video routine தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பீட்ரூட் சட்னி, அப்புறமா துவரம் பருப்புல உப்பு பருப்பு மாதிரி செஞ்சிருக்கேன். அதுக்கு அப்புறமா உரையை ஊத்தி வச்ச தயிர். இன்னைக்கு இவ்ளோதான் சாப்பாடு. காலையிலேயே எல்லாம் செஞ்சாச்சு. மத்தியானம் சாப்பாடு செய்யற வேலை இல்ல. வீட்டுக்கு கெஸ்ட் ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா துணி துவைச்சிக்கிற வேலை இருக்குது. துவைச்சி வச்ச துணியெல்லாம் மடிக்க வேண்டிய வேலை இருக்குது. அப்புறம் கிராசரிஸ் எல்லாம் அப்படியே டேபிள் மேலே கிடக்குது ரீஃபில் பண்ணாமல். பாத்திரம் எதுவும் கழுவலை. ஏன்னா அவங்க வந்ததுனால அவங்க கூட பேசிட்டு இந்த வேலை எதுவும் செய்ய முடியல. இனிமேல் தான் இது 1 by 1 செய்யணும். துணி மடிக்கிறது கூட ஈவினிங் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டே செஞ்சுக்கலாம். மற்ற வேலைங்கள்லாம் பசங்க ஸ்கூல்லேருந்து வரக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலான்னு ஃபஸ்ட்டு அதை பண்ணிகிட்ருக்குறேங்க. பாத்திரமெல்லாம் கழுவியாச்சு. ஏன்னா இந்த வேலையை முடிச்சிட்டா 4 மணிக்கு பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இந்த ட்ரெஸ் மடிக்கிற வேலையெல்லாம் செஞ்சிடலாம். 2 in 1 வேலையாக முடிஞ்சிடும். மடித்த துணியெல்லாம் எடுத்து பீரோவில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நைட் சமையல் செய்யலாம் அப்படின்னு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேங்க. இன்றைக்கி நைட்டுக்கு ரக்கரி கீரை கடையில் தாங்க. பக்கத்து காட்டில் கீரை கிடச்சிது, அதைத்தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது போல் கீரையில் மண் இருக்கும். மழை பெஞ்சதுனால அது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து இப்போ இந்த மாதிரி பெரட்டி எடுத்தோன்னா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் அடியில் தங்கிடும். கீரை மட்டும் அப்படியே லைட்டாக எடுத்துக்கலாம். நைட் டைமில் கீரை சாப்பிடக்கூடாது, அப்புறம் என்ன கீரை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த கீரை சாப்பிட்லாங்க. இது வந்து முளைக்கீரை. 4-5 இலை தான் விட்டுருக்கும் முளைச்சதுலேருந்து. ரொம்ப முத்தின கீரையாக இருந்தால் சாப்பிடக்கூடாது, ஏன்னா நைட்டுக்கு அது ஜீரணமாகாது. இந்த மாதிரி முளைக்கீரை பார்த்திங்கன்னா ஒரே ஆவியில் வெந்து வந்துடும். இது வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிக்கும், அதனால் இது சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா கிராமத்து சைடெல்லாம் இந்த கள்ளக்காடு இந்த மாதிரி களவெட்டுக்கெல்லாம் போவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்கிற கீரையை அவங்க பொறிச்சு அப்பப்போ மடியில் வச்சுக்குவாங்க. அதை கொண்டு வந்து வேலை முடிச்சுட்டு வந்தோடனையும் நைட்டுக்கு கொண்டு வந்து க்ளீன் பண்ணி ரக்கரி கடைஞ்சிக்குவாங்க. பொதுவாக கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பெரும்பாலும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரே ஆவியில் வெந்துருச்சு. ரக்கரி வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இது கூட பச்சை வெங்காயம் கட் பண்ணி சேர்க்கணும், ஆனால் இப்போ சேர்க்கக்கூடாது. நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சேர்த்துட்டோம்னா அந்த பச்சை வெங்காயம் அப்படியே வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கும் பச்சை வாசனையோட. நம்ம இப்போவே போட்டு கடைஞ்சி எடுத்தோன்னா அதில் அப்படியே அந்த வெங்காயம் வெந்து வந்துடும். அதனால் அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இதுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கையோடவே அப்பப்போ சேர்கிற பாத்திரத்தை எல்லாமே கழுவி வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.